ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கெடுத்தாலும் நீங்க பயப்படுவீங்களா? அப்பனா நான் ஒரு வழி சொல்லுதேன், நீங்க பயராம இருக்கிறதுக்கு. எதுக்கெடுத்தாலும் பயந்துகிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, சரியா? வீட்டு உள்ளே உட்காந்துட்டு இந்த செயல் நடந்தா இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி பயராம அதை பத்தியே நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் வீட்டுக்குள்ள இருந்தா. அதே இது நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்து பாருங்க, அந்த சிந்தனை ஓட்டங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்காது. நீங்க அந்த பயத்தை பத்தி மைண்ட்லயே வராது, பாத்துக்கிடுங்க. நீங்க எதுல பயறுதீங்களோ அந்த விஷயத்துல நீங்க ஆர்வத்தை செலுத்தி பாருங்க. அந்த பயம் உங்களை விட்டு ஓடி போயிடும். நீங்க வெற்றியின் பாதையை நோக்கி போயிட்டே இருக்கலாம், பாத்துக்கிடுங்க. நீங்க பயணங்க அவசியமே கிடையாது. அதனால பயந்து எது சிந்தனை பண்ணாம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த காரியத்துல நீங்க ஆர்வத்தை செலுத்துங்க. நீங்க உங்களோட இருந்து அந்த பயமெல்லாம் விலகி ஓடி போயிடும். நீங்க புதிய நபரா இந்த உலகத்திற்கு வரலாம், பாத்துக்கிடுங்க, சரியா? ஏங்க, நீங்க எவ்வளவுதான் நல்லவன்னு சொன்னாலும் உங்களை நம்பவே மாட்டாங்க. அதுவே நீங்க கெட்டவன் சொல்லி ஏதாவது ஒரு சின்ன குழு கிடைச்சாலும் போதும் நீங்க கெட்டவன் சொல்லி முத்திரையே குத்திடுவாங்கங்க இந்த உலகத்துல. ஏங்க, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்க அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதை விட அதிகமான பலன்களை இந்த உலகத்துல கடவுள் உங்களுக்கு தருவாருங்க. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏங்க, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? வாழ்க்கை என்பது ஒரு தடவை தான் பார். அந்த வாழ்க்கைய நம்ம அடுத்தவங்களுக்காண்டி வாழக்கூடாது, நம்மளுக்காண்டி வாழணும். எப்படின்னு பார்க்கீங்களா? நம்மளுக்கு வயிறு பசிச்சா நம்ம தான் சாப்பிடணும். அடுத்தவங்க சாப்பிட்டா நம்மளுக்கு வயிறு நிறையுமா? நிறையாது இல்லை. அதை மாதிரி தாங்க வாழ்க்கையும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், அடுக்காண்டி வாழக்கூடாது, சரியா?